கடலை சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஈஸியா செஞ்சு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போலாம். துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் அரை டம்ளர் நான் போட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியானது. ஸோ நீங்கள் யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜீரகம், நம்ம வச்சுருந்த பச்சை மிளகா, ஆனியன், வச்சுருந்த டொமேட்டோ, நம்மக்கிட்ட இருக்கிற மாங்காய். நான் வீடியோவில் பூண்டு சொல்ல மறந்துட்டேன், பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கேஸ் இல்லையா, நீங்கள் பூண்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம 4 விசில் விட போகிறோம். தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சக்தி சாம்பார் பொடி கொஞ்சம் நான் ஆட் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை லாக் பண்ணிடலாம். 3 to 4 விசில் வரை நம்ம வெயிட் பண்ணணும். இது எல்லாம் வெந்துருச்சு. இப்போ கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு பட்டை வத்தல், கருவேப்பிலை இதில் போட்டுருங்க. தாளிச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த கொத்தமல்லி தான். இதையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 5 minutes சாம்பார் ரெடி.